இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் நம்ம மூணாரில் வந்திருக்கிற கேடிடிசியோட ப்ராப்பர்ட்டி டீ கவுண்டி. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, மூணார் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப்லேருந்து 900 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த மார்க்கெட் ஏரியாலேருந்து 400 மீட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு தனி ஏரியா மாதிரியே இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஏரியான்னு சொல்லலாம் இந்த இடம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டியோட தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு செக் பண்ணிட்டு தான் காரை உள்ளே அனுப்புவாங்க. இந்த இடம் வந்து வாக்கபிள் தான் உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து. பர்சனலைஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறவங்க ஆப்வியஸாக உள்ளே வரலாம். நல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் உண்டு. அதே மாதிரி செட்டப்பே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த 4 ஸ்டார் ரிசார்ட்ஸ் இன் மூணார். என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 30 மீட்டர்ஸ் உள்ளே தான் வந்து நமக்கு ரிசப்ஷன் ஏரியா. அண்ட் பார்ப்போம், நமக்கு இங்கேயே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே வச்சுருக்காங்க இந்த இடத்துல. கார் பார்க்கிங்க்கும் செப்பரேட்டாக ஏரியா இருக்குது பின்னாடி. நம்ம போகும்போது அந்த வீடியோவில் பார்க்கலாம் அது எல்லாமே. நம்மளும் இங்கேயே பார்க்கலாம், போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்குது. எக்கனாமி ரூம்ஸ், ப்ரீமியம் ரூம்ஸ், ஸ்வீட் ரூம்ஸ்னு நிறையா. ஸோ ஒவ்வொரு ரூம்ஸ் வந்து ரேட் வந்து வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் நீட். நம்ம ரொம்ப ஏர்லியாக புக் பண்ணோன்னா ஒரு 4300 இன்க்ளூடிங் டேக்ஸ் நம்ம புக் பண்ணலாம். இல்லை போக போக வந்து ரேட்ஸ் வந்து ரிவைஸ் ஆகும் நமக்கு டிமாண்ட் தகுந்தாப்பில். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்கனாமி ரூம்ஸ் புக் ஆகிடும், அப்புறம் ப்ரீமியம் அண்ட் அதர் ரூம்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் கெட்டிங் புக்ட். இந்த ரூம்ஸ் வந்து நம்ம கேடிடிசி வெப்சைட்லேயும் பண்ணலாம், ஆர் கோ ஐபிபிஓ, மேக் மை ட்ரிப், அந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு பீக் மே மந்த்துங்கிறதுனால நம்ம அட்வான்ஸ் புக் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா இந்த ரூம்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல கிடைக்காது. தீஸ் ரூம்ஸ் வில் கெட் சோல்ட் அவுட் வெரி சூன். மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த ரூம்ஸ், பிகாஸ் இட்ஸ் அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இங்கேருந்து வியூ பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஊர் வியூ ஃபுல்லாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட பியூட்டி இங்கே பார்க்கலாம் நம்ம. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செக்இன் ப்ராசஸ் வரும். இங்கே தான் பண்ணணும் ரிசப்ஷன். செக்இன் ப்ராசஸும் ரொம்ப ஹேசில் ஃப்ரீ அண்ட் குவிக்காகவே இங்கே நடக்கும். இடமும் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது ஒரு நியூ பில்டிங் தான், ரொம்ப ஓல்டு பில்டிங் கிடையாது. பட் ஆனால் ஒரு கொலானியல் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடம் எல்லாமே. ஓவராலாக வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆம்பியன்ஸ் டு என்டர் இன்சைட். மாதிரி வெயிட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரம் விளையாடுறதுக்கு சில இண்டோர் கேம்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. டிவி வேணால் பார்க்கலாம் இங்கே, இல்லை அப்படி வெயிட் பண்ணலாம் நம்ம செக்இன் வர வரைக்கும். ஸோ செக்இன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ஹெர்பல் ஹனி டீ கொடுப்பாங்க. நம்ம அதை டேஸ்ட் பண்ணலாம், பிடிச்சவங்க தாராளமாக குடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட. அதே மாதிரி செக்இன் ப்ராசஸும் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஸ்டாஃப்ஸ் நம்ம பார்த்திங்கனாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம செக்இன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம லக்கேஜஸ் எல்லாம் அவங்களே கேரி பண்ணிப்பாங்க. அதுக்குன்னு இங்கே ஒரு சின்ன ஸ்பெஷல் ட்ராலி மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா சில ரூம்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே நடக்கணும், அதுக்காக இந்த ட்ராலிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில ரூம்ஸ் இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும், இன்னும் சில ரூம்ஸ் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும். அதுக்கு நமக்கு லிஃப்ட் இருக்குது, நம்ம வி கேன் யூஸ் த லிஃப்ட் அண்ட் கோ. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்தாலும் இங்கே மூவ் பண்ணுறதுக்கெலாம் கவலையே கிடையாது. அதே மாதிரி ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்கனாமி ரூமோட வியூ தான். இது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்ல ஸ்பேஷியஸாகவே வச்சுருந்தாங்க இந்த ரூம்ஸை. நமக்கு வந்து நல்ல ஒரு வென்டிலேஷன் இங்கே இருந்தது. அதே மாதிரி பால்கனி வியூவும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நல்லாவே நமக்கு ஒரு வியூ தெரியும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வியூ பார்த்து நம்ம எழுந்துக்கலாம். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ரம்மியமாக ஒரு வியூ நமக்கு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ரூம்குள்ளே ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லலாம். நமக்கு வந்து என்ன வேணுமோ ஒரு நாளைக்கு அது எல்லாமே அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ்லாமும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்லி மெயின்டைன் வித் ஆல் நெசசரி டாய்லெட்ரிஸ். அதே போல் நமக்கு வந்து 24 ஹவர்ஸும் இங்கே வந்து ஹாட் வாட்டர் சர்வீஸ் இருக்குது. கீசர்ஸ் அந்த ரூம்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்து லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் அது கால் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி பார்க்கலாம். நமக்கு வந்து தனியாக ஒரு கபோர்ட், அது போக வந்து நமக்கு ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்கும். இங்கே வந்து டீ மேக்கர்ஸ் அண்டு அதர் நெசசரி திங்ஸ் உண்டு. இன்னும் ஒரு ஹைலைட் என்னென்னா இங்கே வந்து நமக்கு ஹாட் வாட்டர் ஜக் இருக்குது, வெந்நீர் போட்டுக்கிறதுக்கு ஹீட்டர்ஸ் வச்சுருக்காங்க வின்டரில். ஒரு பக்கம் ஹீட்டர் இருக்கே அப்படின்னு பார்த்தானா மறுபக்கம் நம்ம இது மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம கோல்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் வேணுன்னா இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருக்குது நமக்கு. இந்த ரூம் ஸ்டே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓவரால் செக்இன் ப்ராசஸ் அந்த ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நைட் வியூ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது நெக்ஸ்ட் டே மார்னிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.